லாஸ்ட் ஒரு ஆள் கையில குத்திட்டு இருக்காங்க யாரோ. வாய் பேசி வைப்பான்னு ஏதோ அடிக்கிறாங்க மாதிரி அது வந்துட்டு இபிஎல்ல முடிச்சோம். இபிஎல்ல இவங்களை அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா திரும்ப வந்துட்டு எல்லாரும் அடிக்கணும்னு ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தான். ஸோ அந்த ஃபைட் வந்து இனிஷியேட் ஆச்சு. உங்க சைடுல இருந்து எப்படி இனிஷியேட் ஆச்சுங்க? இவர் சொன்னது வந்து இல்ல சும்மா வராங்க ஒரு 8 பேர் வந்து அடி வாங்குறாங்க, மறுபடியும் ரீஸ் பண்ணி அடிச்சு வராங்க. அப்புறம் அடி வாங்குனீங்களா வாங்கணுமா? பால்டோ போய் வந்தாங்க, அடி வாங்குறாங்க. இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 12v12 ஃபைட் ஓகேவா? அவங்க யாரும் கெத்து காமிச்சிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க போலாம். ஃபைட் முடிச்சிட்டு அடி ஒட்டி மாலை புட்டே காத்துனுக்கு ஆளு மடி நம்புறவன் நம்பிக்கொண்டா நம்பர் 1. அடி ஒட்டி மாலை புட்டே காத்துனுக்கு ஆளு மடி நம்புறவன் நம்பிக்கொண்டா நம்பர் 1. நீ நம்புனா நம்பு, நம்மள நப்ப சம்பளம் வாங்கினா வீட்டுல கொடுப்பேன். காரு இல்லைன்னா பைக்கோ இல்லைன்னா ஃபுட்பால் அடிப்பேன். மாறிமா திருவிழாக்கு தண்ணியை போட்டு பேனர் வைப்பேன். மலையில குஜில உசார் பண்ண 2 வாரத்துக்கு சந்தன வைப்பேன். ஓடு ஏகேம் போட்டு புரட்டுறாங்களே மாத்தியா. ஏகேம்ல ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு நினைக்கிறேன். அவ்வளவுதான் ஆல்டவுன். தீபாவளிக்கு இந்த வெடி அப்பீரோ மேல இருந்தேன். என்ன தீபத்துக்கு வெடிப்பாங்கன்னு தீபாவளிக்கு மறந்தேன். என் ஒருத்தி என்னன்னு தெரியாம நான் வருத்தப்பட்டேன். பிறகு உலக சரித்திரத்துல ஸோ இதில் யார் வின் பண்ணுறீங்களோ அவ்வளோதான். அவங்க யாரும் கெத்துன்னு காமிச்சிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ஃபைட் முடிச்சுட்டு யாருக்கு கெத்துன்னு நான் டிசைட் பண்ணுறேன். சரி, நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான்.